நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் பயமுறுத்துவதாக இருக்கும். ஆனால் இது வருங்காலங்களில் இனி மிக ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது. கொஞ்சம் என் கூட சேர்ந்து கற்பனை செய்து பாருங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மூளையின் காப்பி ஒன்று டார்க் வெப் எனப்படுகிற இணையத்தின் மறைவான பகுதியில் பணக்காரர்களுக்கு ஏலமிடப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களின் முகம், உங்கள் குரல், உங்கள் பழக்க வழக்கங்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, எதை வெறுக்கிறீங்க, இதையெல்லாம் வச்சு ஒரு டிஜிட்டல் பொம்மையானது உருவாக்கப்பட்டு அது இந்த டேட்டா புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, தரவு வியாபாரிகள், அவர்களால் அந்த இணையத்தினுடைய டார்க் வெப் என்கிற மறைவான பகுதியில் ஏலம் விடப்பட்டு இருக்கு. அதை நிறைய பணக்காரங்க வாங்கிட்டு இருக்காங்க. பணக்காரங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மற்றும் இ-காமர்ஸ் கம்பெனி ஆகியவை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியுதா? ஆனால் உண்மை என்னமோ அதுதான். இதில் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு சில நம்முடைய நடத்தை மாற்றங்கள், நம்ம நடத்தையில் நாம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை சொல்லித்தரும். ஏன்னா காலம் எவ்வாறு முன்னேறி போய் கொண்டிருக்கிறதோ வேகமாக அறிவியலானது வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில். அப்போ நாமும் அதுக்கு ஏற்றால போல நம்ம மாறணும். அது என்ன மாற்றம் தேவை, இது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இந்திய உலகத்தில் நம்மளுடைய ஆத்மா கூட, நம்மளுடைய உருவமைப்பு, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம அதை ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா கூட ஒரு சரக்காக மாறிவிட்டது. இது சும்மா ஏதோ சொல்றதுக்காக உள்ள பழைய ஹாலிவுட் படங்கள் போன்ற 1980 90களில் வந்த பழைய ஹாலிவுட் படம் போன்ற ஒரு அறிவியல் புனைக்கதை அல்ல, இது உண்மை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் இது எப்படி நடக்கிறது, அதே போல் உலகில் எங்கெங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்ற போன்ற எடுத்துக்காட்டுகளுடன் நாம் அவற்றை பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக பாருங்க, கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு இது உங்களுக்கு ஏதோ ஒரு பயனற்ற தகவல் போல் இருக்கும். ஆனால் வருங்காலங்களில் இதுதான் கண்டிப்பாக நம்மை அடிமைப்படுத்த போகிற ஒரு விஷயம். இது நீண்டு செல்லுமானால், இப்பொழுதெல்லாம் இதற்கு எதிராகவே மேலை நாடுகளில் பலவிதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவம், இந்த விஷயமானது இதே வேகத்தில் அதிகரித்து, இந்த வேகத்தை அதிகரித்து இது சென்று கொண்டிருக்கும்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நாம் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுவோம். நம்ம அறியாமலேயே நவீன அடிமைகளாக மாறிப்போவோம். அதனால இது எப்படி, இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு இந்த வீடியோவை ஸ்க்ரோல் செய்யாமல் தொடுத்து பாருங்க எப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாளையில் நாம் எத்தனை முறை இணையத்தை பயன்படுத்துகிறோம் சிந்திச்சு பாருங்க. காலையில் எழுந்ததும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், கூகுளில் ஏதாவது தேடுறோம், ஆன்லைனில் காய்கறி முதற்கொண்டு வாங்குகிறோம், அதே மாதிரி மாலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு யூடியூப் பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு செயலையும் இணையத்தில் சர்வர்களில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் எதுவும் விட்டு வைக்கிறது இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு சிறிய செயல் கூட, இணையத்தில் செய்கிற எந்த ஒரு செயலும் கூட உடனடியாக சர்வரில் சேமித்து வைக்கப்படுகிறது. அது எப்படி அதை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த வீடியோவை தேடுகிறீர்கள், அதுபோல் எந்த பொருளை தேடுறீங்க, எந்த நேரத்தில் எங்கே இருந்து தேடுறீங்க, இந்த விதமாக இது ஒரு வித தரவாக இணையத்தில் பதிவேற்றப்படுகிறது. இந்த எல்லா தரவுகளையும், அதாவது ஒரு மனிதன் என்பது யாரு, அவனுடைய சிந்தனை, அதன் மூலமாக விளையக்கூடிய செயல்,
அது அவன் உடல் வழியாக வெளியேற்றப்படும் தன்மை, இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன் உருவாகிறான். அதே போல தான் இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய உடம்பை மட்டும்தான் பதிவேற்ற முடியாது, மற்ற இரண்டையும் நீங்கள் பதிவேற்றுகிறீர்கள். இந்த எல்லா தரவுகளையும் சேர்த்து உங்களின் ஒரு நடத்தை அச்சு, அதாவது நடத்தை அச்சுன்னு சொன்னால் பிஹேவியரியல் ப்ளூ பிரிண்ட், அப்போ அதாவது பிசிக்கல் ப்ளூ பிரிண்ட் அல்ல, அந்த ஒன்று தான் பாக்கி இருக்கு. மற்றபடி நீங்கள் ஒரு டிஜிட்டல் ரூபமாக உங்களோட உருவமானது இணையத்தில் உருவாக்கப்படுகிறது. அது எப்படின்னா, உங்களுக்கு தெரியாமலேயே இணையத்தில் இன்னொரு நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து விளக்கமாக சொல்லலாம்னா, நீங்கள் கட்டியிருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் அது உங்கள் தூக்கத்தையும் உங்கள் மன அழுத்தத்தையும் கண்காணிக்கிறது. அந்த தரவுகளும் இணையத்தில் சென்று சேருகிறது. அது உங்கள் உடல்நிலையையும் மனநிலையையும் பிரதிபலிக்கும் ஒரு உயிரியல் அவதாரம், அதாவது பயோமெட்ரிக் அவதாராக உருவாக்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், காலண்டோர் என்ற ஒரு நிறுவனம் பிரபல கால்பந்து வீரர் ஜார்ஜினோ அப்படிங்கிறவருடைய உடல் இயக்கங்கள், முக பாவனைகள், அதுபோல் அவருடைய செயல்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்கி அதை ஒரு சொத்தாக வச்சிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது அந்த வீரரின் டிஜிட்டல் நகல், அந்த டிஜிட்டல் நகல் என்னென்னலாம் இருக்கிறதோ அது அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நம்ம எந்த ஏஐ செயலியிலும் பயன்படுத்த முடியாது. இப்போ என்ன எங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய உருவமற்ற அவர், புரியணும் நீங்கள் இதில், அவருடைய அந்த பிசிக்கல் ஃபிகர் மட்டும்தான் அங்கே இல்லை. அதனால உருவமற்ற அவர், வேற எல்லா குணநலங்களும் குணாதிசயங்களும் அங்கே வணிக பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது வியாபாரத்துக்கு ஒரு எப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட அந்த ஜார்ஜினாவுடைய இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த விளையாட்டு வீரருடைய செயல் ஒரு எடுத்துக்காட்டு. அதுபோல உங்களுடைய ஒரு செயல் இவ்வாறு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அது சந்தையில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெறும் பயமுறுத்தல் அல்ல. என்னமோ நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். ஆனால் வருங்காலத்தில் இது எப்படி தொடரும், இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு பையன், டச்சு நாட்டை சார்ந்த ஒரு பையன், பேர் தவிர்க்க வேண்டும், அந்த பையன் என்ன செய்தான்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வேலை செய்து பார்த்தான். அவனுடைய மின்னஞ்சல்கள், சமூக ஊடக கணக்குகள், மருத்துவ பதிவுகள், அதே மாதிரி அவன் சர்ச் செய்த இணைய பக்கங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்திருக்கான்னா ஒரு டிஜிட்டல் பேக் ஆக்கியிருக்கான். அதுதான் அவன். அதுக்கு அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா? அது கூட கொஞ்சம் வித்தியாசமானது. டிஜிட்டல் சவுல், அதாவது டிஜிட்டல் ஆத்மான்னு பேரை வச்சிருக்கான். அது அவன் என்ன செய்திருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த அவனோட அந்த டிஜிட்டல் பேக், அதாவது அது அவனுடைய உருவமற்ற அவன், அதை அவன் இணையதளத்தில் ஏலம் விட்டுருக்கான். அப்போ அவன் ஏலம் விட்ட அந்த அவனற்ற அவனை த நெக்ஸ்ட் வெப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கு. எவ்வளோக்கு ஏலம் எடுத்திருக்குன்னு சொன்னால் 350 யூரோவுக்கு ஏலம் எடுத்திருக்கு. அதாவது இந்திய மதிப்பீட்டுப்படி சுமார் 35,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. சரி, இதை ஏன்டா நீ உன்னை எப்படி ஏலம் விட்டா, ஏன் ஏலம் விட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னது, என்னுடைய தனிப்பட்ட தரவுகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை உலகிற்கு காட்டவே அவ்வாறு செய்ததாக சொல்கிறான். அதாவது நம்ம இலவசமா இணையத்தில் பதிவேற்றிட்டு இருக்கோம்ல தரவுகள், அந்த தரவுகள், அதாவது அவன் பதிவேற்றிய தரவுகள் எல்லாம் சேர்ந்துதான் உருவமற்ற அவனை இணையத்தில் உருவாக்க முடிந்தது. அது எனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. நான் சும்மா டெய்லி பதிவேற்றமில்ல, என்னை அறியாமலே என் தேவைக்காக பதிவேற்றக்கூடிய தரவுகள் கூட இணையத்தில் சென்று நம்முடைய அந்த உருவமற்ற நமக்கு பலம் கொடுத்து கொண்டே இருக்கிறது, அறிவை ஊட்டிக் கொண்டே இருக்கிறது. இந்த அல்காரிதம்கள் இணைந்து அவற்றை எல்லாம் சேர்த்து நம்மை இணையத்தில் ஒரு மாயாவியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தரவுகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, மக்கள் தினமும் பதிவேற்ற அதனுடைய வேல்யூ தெரியாமலே நம்மெல்லாம் பதிவேற்றிட்டு இருக்கோம்ல, அந்த தரவுகளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத உலகுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இதை இப்படி உருவாக்கி ஏலம் விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க,
அந்த மாணவன் மட்டுமில்லை, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தரவுகளை இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தரவுகள் எவ்வளவு விலை மதிப்புள்ளவை என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு தான் அந்த பையனோட அந்த செயல். இந்த தரவுகளை வச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவை மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறது. அதுபோல இப்போ ஒரு ஒரு பெரிய இது வந்திருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், எலான் மாஸ்கின் நிறுவனமான நியூராலிங்க் ஒரு மூளையில் பொருத்தக்கூடிய சிப்பை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் முழு வடிவம் அடைச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மூளையில் உள்ள ஒவ்வொரு சிந்தனையும் நினைவுகளையும் உங்கள் குணாதிசயத்தையும் ஒரு ஃபைலாக மாற்றி அதை ஒரு கணினியில் பதிவேற்றம் செய்யலாம். இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா, மொபைலில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு இல்லை ஒரு லேப்டாப்புக்கும் நம்முடைய ஃபைலை என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி வருங்காலங்களில் அது நம்ம மூளையை ஒரு CPU மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே நடக்கிற சிந்தனை, செயல்கள், நினைவுகள், பழைய நினைவுகள், அதுபோல் நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு ஃபைலாக மாற்றி அதை எங்கே கொண்டு போக முடியும், தனியாக ஒரு லேப்டாப்பில் பதிவு செய்ய முடியும். அதை எல்லாரும் பார்க்க முடியும். வித்தியாசமாக இருக்குல்ல? இது கேட்கும்போது உங்களுக்கு என்னமோ இதெல்லாம் நடக்கிற காரியம். அப்படி தான் நம்ம நிறைய விஷயங்களை நடந்துட்டு இருந்தோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற அந்த போட்டி இதை செய்வதற்கான ஓட்டமாகத்தான் இருக்கிறது. சரி, அப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம் மூளையில் இருக்கிற அந்த பதிவேற்றப்பட்ட செயல்களும் நினைவுகளும் நம்முடைய சிந்தனைகளும் என்ன ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலாட்டு ஏற்றப்பட்டால் அது எப்படி நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய நகல், அதாவது நீங்கள் அல்லாத நீங்கள் இணையத்தில் எப்பவும் உயிரோடவே இருப்பீங்க. எப்படி உங்கள் பையன் தேவைப்பட்டால் உங்கள்கிட்ட பேசிக்கிடலாம், உங்கள்கிட்ட ஐடியா கேட்டுக்கிடலாம், அப்புறம் நீங்கள் எங்கே எந்த இடத்துல மறைச்சி வச்சுக்கிட்டு இறந்து போனீங்கிறத அறிஞ்சிக்கலாம். இப்படிலாம் இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு மாயாஜாலம் மாதிரி தெரியல உங்களுக்கு? பழைய காலத்தில் இப்படி தான் ஹாலிவுட்டில் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய நிழல் மட்டும் வாழும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி? இது உண்மையான மனித குல இருத்தலுக்கான அச்சுறுத்தல். நீங்கள் இதை கவனிக்கணும். இந்த இருத்தலுக்கான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது மறைமுகமா மனித குல அழிவை எடுத்து காட்டுகிறது. இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தொழில்நுட்பங்களை, மனித குலத்திற்கே எதிரான தொழில்நுட்பங்களை யார் உருவாக்குகிறார்கள்? அது உலகின் சில பெரிய பணக்காரர்கள், எடுத்துக்காட்டாக எலான் மாஸ்க், அந்த எக்ஸ் தளத்தோட முதலாளி, அவர் நிறைய இருக்குது அவருக்கு. அதுபோல சாம் ஆல்ட்மேன், இவர் தான் இந்த ஓப்பன் ஏஐயோட CEO. இவங்களை மாதிரிப்பட்ட சில பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. யார் முதல்ல ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களை விட கோடிக்கணக்கான மடங்கு புத்திசாலித்தனம் கொண்ட ஏஐ உருவாக்குவதில் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறது. இந்த போட்டி தான் என்ன செய்யுதுன்னா, மனிதகுல பாதுகாப்பை விட இவர்களுடைய வேகத்தை அதிகரிக்க செய்கிறது. MITயோட பேராசிரியர் ஒருவர், மேக்ஸ் டாக்மார்க் என்பவர் என்ன சொல்றாருன்னா, இதே வேகத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆராய்ச்சியானது வேகமாக அதிகரித்து செல்லுமானால் இது 20% மனித குலத்தையே ஒன்றுமில்லாத அழிக்க வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார். ஆனால் இன்னொரு பேராசிரியரான டேவிட் குரிகர், இல்லை 20% இல்லையா, இது 50%க்கும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது மனித குலத்தை அழிவதற்கு 50% வாய்ப்பு இருக்கிறது இந்த துறையானது இதே வேகத்தில் முன்னேறி சென்றால் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இந்த துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் விஞ்ஞானிகள். சரி, இங்கு ஒரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு. அதுதான் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லப்படும் சீரமைப்பு பிரச்சனை. அதாவது ஒரு ஏஐக்கு நம்ம ஒரு வேலையை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஐ அதை தன்னுடைய வழியில் தான் செய்யும். அதுக்கு சிந்தனை திறன் கிடையாது. உலகில் அங்காங்கே இருக்கும் எல்லா தரவுகளையும், அதாவது அந்த தரவுகள் மனித எல்லைக்கு உட்பட்டது தான் தவிர அப்பாற்பட்டது கிடையாது.
எக்ஸ்ட்ராவா அதால சிந்திக்க முடியாது. எவ்வளவுதான் ஏஐ வளர்ச்சி அடைந்தாலும் அது உலகத்துல மனித இனத்தால், மனித குலத்தால் பதிவேற்றப்பட்ட தரவுகளில் இருந்தால் செயல்படுகிறது. அது அதனுடைய வழியில் தான் எதையும் செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்கும் வழியில், நம்முடைய அந்த கிரியேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியில் அது செய்ய இயலாது. ஒரு சின்ன உதாரணமா என்னன்னா, நீங்க ஏஐ போயிட்டு என் மின்னஞ்சல் பாக்ஸ், அதாவது இமெயில் பாக்ஸ், இன்பாக்ஸை வந்து சுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அது உங்களுடைய எல்லா மின்னஞ்சல்களையும் சுத்தமா டிலேட் பண்ணிடும். அதாவது டிலேட் பண்ற மாதிரி தான். அதுக்கு வந்து எந்த மெயில் முக்கியமானது, இவர் என்ன சொன்னார், அதாவது நீ என்னுடைய இன்பாக்ஸை சுத்தம் செய் அப்படின்னு சொல்லி நீங்க அதை டைப் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து அதை பகுப்பாய்வு செய்ய தெரியாது. தனியாக உங்களுடைய மின்னஞ்சல் எது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பகுப்பாய்வு செய்யுது. ஏன்னா ஆறறிவு கிடையாது. அதுக்கு உங்களுடைய உலகம் பதிவேற்றிய தரவுகள் வழியாகத்தான் இயங்குகிறது. இது இன்னும் பெரிய அளவில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சரி இதே ஏஐ கிட்ட உலக பிரச்சனைகளுக்கு நாம தீர்வு காண முற்பட்டோம்னா அது என்ன செய்யும்னு சொன்னா, அதனுடைய தவறான முடிவுகள் இந்த மனித இனத்தையே அழிக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு செல்லலாம். எடுத்துக்காட்டாக நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப லேப்ல ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு தடுப்பூசியை உருவாக்குவதற்காக வளர்க்கப்படும் நிறைய அபாயகரமான வைரஸ்கள் உள்ளன. அவற்றை நாம் இதிலிருந்து மோசமான வைரஸ்களை அழித்து விடு என்று ஏஐக்கு உத்தரவிடும் போது சில நேரங்களில் அந்த ஏஐ ஆனது தவறாக புரிந்து கொண்டு அந்த வைரஸ்கள் இருக்கும் குவளையை பாதுகாப்பற்ற இடத்திற்கு நகர்த்தி விட்டால் அது மனித குலத்தையே அழிப்பதற்கு ஏதுவாகி விடுகிறது. இது நான் சொன்னது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். சரி, இத்தகைய ஒரு அபாயகரமான செயலுக்கு தீர்வு காண்பது எப்படி? இந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது நாம் போன்ற சாதாரண மனிதர்களால் தடுத்து நிறுத்த முடியாதது. ஆனால் இப்போ உலகின் பல இடங்களில் வந்து இதற்கு எதிராக போராட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வளவு அபாயம் இருக்கும்போது நாம் அமைதியாக தான் உட்கார்ந்து இருக்க முடியாது என்பது உலகம் புரிந்து கொண்டது. சில தொழிலதிபர்களின் அறிவியல் வெறிக்காக உலகத்தை இத்தகைய அபாயத்தில் கொண்டு நிறுத்த முடியாது என்பது உலக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ உலகம் முழுவதும் அந்த ஏஐயோட வேகத்தை நிறுத்த வேண்டும் என்ற குரல்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டன. அதில் நிறைய விஞ்ஞானிகளும் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். அதற்கிடையில் சில நல்ல முயற்சிகளும் நடக்கின்றன. எடுத்துக்காட்டுன்னு சொல்லி போனீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியமானது ஏஐ பயன்பாட்டிற்கு கடுமையான EUAA ஆக்ட் போன்ற விதிகளை கொண்டு வந்துள்ளது. இந்தியாவிலும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது போதுமானதல்ல. அதுபோல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ முடிவுகளை எப்படி எடுக்கின்றன என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று சில நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. சரி, இப்போ வேற ஒரு இதுக்கு வருவோம். நீங்க வந்து நானாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம என்ன செய்யணும், அதை நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல வந்து ஆன்லைன்ல இதை நம்ம திரும்ப திரும்ப எல்லா இடமும் சொல்லிட்டு வர்ற விஷயம்தான், ஆன்லைன்ல நம்ம எதை பகிர்கிறோம், நாம் குறித்த உண்மையான தகவல்களை நாம் எதற்காக பகிர்கிறோம், யாரோடு பகிர்கிறோம், எவ்வளவு, அது யாரோட பகிர்ந்தாலும் சரி அது இணையத்தில் வந்து தரவா இருக்கும். நம்ம எவ்வளவு பகிர்கிறோம் என்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு போஸ்டும், இப்போ உங்களை மாதிரி ஒரு நகரை உருவாக்கும் போது நீங்க ஒரு தப்பான தகவலை பகிர்ந்துச்சிங்கன்னா அந்த தப்பான தகவல் வந்து உங்களுடைய அந்த நீங்களாகவே இருக்கிற அந்த மாய நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வந்துடும். ஓஹோ, நம்ம அன்னைக்கு தப்பா பதிவேற்றினதை இவன் எடுத்து வச்சிருக்காண்டா, அப்ப இவன் நம்ம இல்லை, நம்மளோட நகல் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்துவிடும். அதுபோல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்க போடும் லைக்கு, அதே மாதிரி நீங்க சர்ச் என்ஜின்ல பண்ணும் சர்ச், இவை எல்லாமே இந்த டிஜிட்டல் உங்களை பலப்படுத்துகிறது. இது இன்னும் அதை அறிவுள்ளதா மாற்றுகிறது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த தொழில்நுட்பங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை பற்றி கூடுதலான அறிஞ்சுக்கிடணும். பயப்பட வேண்டாம்.
இது ஒன்றும் மனுஷனை மீறி போயிடாது. ஆனால் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். நம்ம விழிப்புணர்வு தான் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, சமூக ஊடகங்களிலும் உங்கள் நண்பர்கள் கூடவும் இந்த விஷயம் பற்றி கூடுதலாக பேசணும். சமூக ஊடகங்களில் நீங்கள் நிறைய பதிவிடணும். இந்த ஏஐயோட வளர்ச்சி நம்முடைய மனித இனத்துக்கே எவ்வளவு பெரிய சாவுக்கீட்டை உருவாக்கும் என்பதை நீங்கள் சொல்லணும். நாம் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி காணணும். மற்ற வேற வழியே கிடையாது. நம்ம எல்லாரும் சேரணும். அது ஒன்றோ ரெண்டோ பணக்காரன் பார்க்குற கூத்துக்காக நாம் எல்லாம் ஆடக்கூடாது. முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாருக்கும் புரிய வைங்க. உங்கள் ஆன்லைன் தரவுகளை வைத்து ஒரு நகல் உருவாக்குகிறது. அதாவது நான் நேரத்தை சொன்னது போல இதை மொத்தம் ஒரு பாயிண்ட்ஸாக மைண்டில் வச்சு யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. இதை எடுத்து சொல்லுங்க. நம்ம பதிவேற்றக்கூடிய தரவுகளை வச்சு ஆன்லைனில் உருவமற்ற டிஜிட்டல் உருவிலான நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த டிஜிட்டல் நாம் ஒரு பெரிய விலை மதிப்பற்ற ஒன்று. நம்மளை யாராவது விலை வச்சா நம்ம ஏற்றுக்குவோமா? அதுபோல அது விலை மதிப்பற்றது. அது விற்கப்படலாம். உங்கள் உடம்பு மட்டும்தான் இங்கே விற்கப்படலை. மொத்தமாக உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் எல்லாமே விற்கப்படுகிறது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அது விற்கப்படலாம். அதுபோல இது நம்முடைய கட்டுப்பாட்டை, நம்முடைய சுய கட்டுப்பாட்டை என்ன ஒருத்தன், அதாவது உங்களே மாதிரி உள்ள ஒருத்தன் இணையத்தில் வேற ஒரு செயலை செய்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் அது செய்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆனால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, வேற யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சரி, இதுக்காக வேண்டி பயப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய அந்த டிஜிட்டல் ஆத்மா விற்பனைக்கு இருக்கிறதா? ஒருவேளை இல்லைன்னே வச்சுக்கிடுவோம். அதற்கான தரவுகளை நாம் தினமும் கொடுத்து அதை மேலும் பலப்படுத்த வேண்டாம். எனவே இந்த தரவுகளை கையாளும் போது எல்லாவற்றிற்கும் முக்கியமான மெயின் பாயிண்ட் இந்த தரவுகள் தான். இந்த தரவுகளை கையாளும் போது கொஞ்சம் கவனமாயிருங்க. இது இப்போ நம்ம பேசின இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. மேலும் இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நம்ம பேசின இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட, அதாவது அவங்களுக்கு நம்மை விட கூடுதலாக நாலேஜ் இருக்கிறது, அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் செய்யுங்க. அதே போல இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். எப்பொழுதும் உங்கள் தரவானது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்ய மறந்துடாதீங்க. அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. ஒரு சிறிய பொறி நம் சக மனிதனுக்கு பட்டு இந்த விஷயம் தொடர்பாக அவனுக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமானால் அதைவிட சிறந்த காரியத்தை ஒன்றும் இந்த வீடியோ செய்துவிடப் போவதில்லை. இணையத்தில் பொழுதுபோக்கிற்காக எண்ணில் அடங்காத வீடியோக்களும் ஷார்ட்ஸ்களும் கிடைக்கின்றன. இந்த நம்முடைய தொடர் வீடியோக்களானது அவ்விதத்தில் எந்த வகையிலும் உங்களுடைய மூளையை மழுங்கடித்து பொழுதுபோக்கிற்குள் உங்களை தள்ளி உங்களை ஒரு டிஜிட்டல் அடிமையாக மாற்றுவதற்கான ஏற்பாட்டாக செய்யப்படுவதில்லை. ஆகையால் அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காவோலை எடிசன்.